இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் 3 கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், குணப்படுத்தக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். ஸோ என்ன கேன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா, மென்க்கு ரொம்ப காமனாக வர கேன்சர் பார்த்தீங்கன்னா லங் கேன்சர், அதுக்கப்புறமேல்ட்டு ஓரல், அதாவது ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்குமே மோஸ்ட் காமன் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையிலை தான். நம்மளோட லங் வந்து ஓரளவுக்கு வந்து சின்னதாக கட்டி இருக்கும் போதே சிம்டம் வராது, கொஞ்சம் பெருசு ஆக ஆக தான் வந்து தொந்தரவு வரும். ஒரு சிம்டம் இருக்கு, அடிக்கடி அவங்களுக்கு சளி பிடிக்குது, 2 வாரத்துக்கு மேல ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னா, டொபாக்கோங்கிறது வந்து கேன்சர் மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப காமனாக வருது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மில்லியன் பீப்புள் வந்து டியூ டு டொபாக்கோனாலேயே இறக்குறாங்க. ஸ்டேஜ் 4 அப்படின்னாலுமே இன்னும் நிறைய கேன்சர் வந்து நம்ம வந்து குணப்படுத்துகிற நோக்கத்திலேயே நம்ம வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜென்ரலாக வந்து எப்போ ஒருத்தருக்கு நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டோம் அப்படின்னா, ரொம்ப படுக்கையாக இருக்காங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்களோட ஜென்ரல் கண்டிஷன் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு சினாரியோவில் வேணால் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். குழந்தைங்களுக்கு வர கேன்சர் வந்து கொஞ்சம் வந்து மனசு கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு சரியாகாமல் போகிற பட்சத்தில். இந்தியாவில் மட்டும் டெய்லியுமே கேன்சரால் 2600 பேர் டெய்லியுமே இறக்குறாங்க. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு and அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம், BSc, MSc and post basic BSc. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஹெல்த் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கேன்சர் பற்றியும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றியும் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் அன்பரசி குமரேசன். ஹலோ மேம். ஹலோ. உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் மேம். எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி வந்தீங்க? எதனால இந்த ஆன்காலஜிஸ்ட் ஃபீல்டை நீங்கள் வந்தீங்க? நான் ஸ்கூல் படிக்கும் போது டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருமே டாக்டர் கிடையாது. பட் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து நான் கார்டியாலஜி ஆகணும், குழந்தைங்க டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட இதுவாக இருந்தது. நான் MBBS முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்தது. ஸோ அப்போ வந்து நான் அப்போ தான் எனக்கு வந்து இதுக்கு ஆன்காலஜின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்றது தெரியும். ஸோ அதனால வந்து நான் இந்த ஆன்காலஜி ஃபீல்டை நான் தேர்ந்தெடுத்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதை நான் வந்து எனக்கு இருக்க ஆசையெல்லாம் வந்து பிற்காலத்தில் யாருக்குமே கேன்சரே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. வந்து குணமாகணும் அப்படிங்கிறத விட வரையமே போகணும். ப்ரிவென்டிவ் ஆன்காலஜி தான் என்னோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். ஆண்களுக்கு வந்து லங் கேன்சர் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் என்னவா இருக்கும், அதுக்கான ரீசன் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மென்க்கு ரொம்ப காமனாக வர கேன்சர் பார்த்தீங்கன்னா லங் கேன்சர், அதுக்கப்புறமேல்ட்டு ஓரல், அதாவது ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்குமே மோஸ்ட் காமன் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையிலை தான். அந்த புகையிலை வந்து ஒன்று ஸ்மோக்கிங் ஃபார்மில் இருக்கலாம், இல்லை வந்து ஸ்மோக்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பான், பராக் அந்த மாதிரி வாய் வழியாக சூ பண்ணுறது, மூக்குப்பொடி போடுறது, இது எல்லாமே வந்து புகையிலை சார்ந்த ஒரு இதுவாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காமன் காஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புகையிலை தான். பட் நிறைய பேர்த்துக்கு லங் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஸ்மோக்கே பண்ணாதவங்களுக்கும் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இந்த லங் கேன்சருக்கும் ஓரல் கேன்சர், அதாவது ஹெட் அண்ட் நெக் கேன்சருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் அப்படின்றது இருக்குது. ஸ்க்ரீனிங்னா என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து 10 வருஷமாக 20 வருஷமாக ஸ்மோக் பண்ணுறாங்க, நிப்பாட்டிட்டாங்க, ஃப்யூச்சரில் எனக்கு கேன்சருக்கான ரிஸ்க் எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்க்ரீனிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாய் பரிசோதனை ப்ளஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு CT செஸ்ட் பண்ணுறது மூலமா நுரையீரல் கேன்சர் வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணலாம். இதை காட்டிலும் ஜென்ரலாக வந்து நம்ம வந்து வேற எந்த டெஸ்ட்டும் வந்து நம்ம பண்ண மாட்டோம். லங் கேன்சர் பொறுத்த வரைக்கும் காமன் சிம்டம் என்னென்னா, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லங் டிசீஸ்க்கும் இருக்கிற சிம்டம் மாதிரி தான் இருக்கும். க்ரானிக்காக வந்து இருமிட்டே இருப்பாங்க, இருமல் வரும்போது சளியும் ரத்தமும் கலந்து வர்றது, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுல சிரமம், சில பேர்த்துக்கு குரல் மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து அட்வான்ஸ்டு சினாரியோவில் தான் வரும் அகெயின் லங் கேன்சர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நம்மளோட லங் வந்து ஓரளவுக்கு வந்து சின்னதாக கட்டி இருக்கும் போதே சிம்டம் வராது, கொஞ்சம் பெருசு ஆக ஆக தான் வந்து தொந்தரவு வரும். ஸோ நான் யூஸ்வலி வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவலாக வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணணும். அவங்களோட பாடியை பற்றி அவங்க வந்து அவங்களோட பாடியில் என்ன சேஞ்சஸ் நடக்குங்கிறத ரொம்ப அவேராக இருக்கணும். அதாவது
ஒரு சிம்டம் இருக்கு, அடிக்கடி அவங்களுக்கு சளி பிடிக்குது, 2 வாரத்துக்கு மேல ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட போய் அதை காரணம் கண்டுபிடிக்கணும். நம்மளாம் வந்து இது வந்து சளி பிடிச்சிருக்கு, இது வந்து நமக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, நம்ம வந்து தண்ணியை மாற்றி குடிச்சிட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட வந்து அந்த இருமலை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுவாங்க. இல்லை ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் தொந்தரவு இருக்குன்னு ஒரு டாக்டர் ஸ்கேன் பண்ண சொன்னால் இல்லை ஒன்றும் இருக்காதுன்னு அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறது, அந்த மாதிரினாலையும் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு தொந்தரவு உங்கள் உடம்புல இருந்தாலுமே அது எதனால் வருதுன்னு காரணம் கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியம் பண்ணிட்டாலே நம்ம பாதி நிறைய டிசீஸை வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் போகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். பட் அதையும் தாண்டி சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப 4வது ஸ்டேஜில் இருக்கிறப்ப தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னதான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணாலுமே ஸோ பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அட்வான்ஸ்மெண்ட் இன் மெடிசன்ஸ் இருக்குது. ஈவன் இப்போ ஸ்டேஜ் 4 லங் கேன்சர்லாம் கூட நிறைய பேர் வந்து மோர் தென் 5 years up to 10 yearsலாம் கூட நார்மலாக லைஃப் வந்து லெட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்கு அட்வான்ஸ் மெடிசனும் வந்துருச்சு. ஸோ இப்போ May 31st வேர்ல்டு நோ டொபாக்கோ டே வருது. ஸோ அதுக்காக சிகரெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? ஓகே, ஸோ இன்னமும் வந்து எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா டொபாக்கோ அப்படின்னாலே சிகரெட் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட நான் ஒரு வாய் புற்றுநோய் இருக்க பேஷண்ட் பார்த்தேன். ஸோ சிகரெட் பிடிப்பீங்களா, பான் யூஸ் இப்போ புகை டொபாக்கோ யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை அப்படி சொன்னாங்க. அப்புறம் பான் பராக் மட்டும் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா நிறைய பேத்துக்கு பான் பராகும் வந்து ஒரு விதமான புகையிலைங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போவுமே வந்து நோ டொபாக்கோ அப்படின்னா ஒன்லி ஸ்மோக்கிங் மட்டும்தான் எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் கூட நியூஸ் பேப்பரில் நாமக்கல்ல இருக்க ஸ்கூல்ஸில் வந்து நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்க, 9 வயசுலேருந்தே இதை ஸ்டார்டட் யூஸிங் இட்டுங்கிறது ஒரு சர்வே வந்தது. ஸோ டொபாக்கோங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி ஸ்மோக்கிங், எல்லாமே வாய் வழியாக சூ பண்ணுறது எல்லாமே தான் டொபாக்கோ. ஸோ டொபாக்கோங்கிறது வந்து கேன்சர் மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்ஸு இதெல்லாமே வந்து ரொம்ப காமனாக வருது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 மில்லியன் பீப்புள் வந்து டியூ டு டொபாக்கோனாலேயே இறக்குறாங்க. நாட் ஒன்லி டியூ டு கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி எல்லாமே டொபாக்கோனால வருது. ஸோ வந்து எந்த விதத்துலையுமே வந்து டொபாக்கோ வந்து யூஸுங்கிறதே கிடையாது, இட் இஸ் ஹார்ம்ஃபுல் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்னதான் அந்த டொபாக்கோ வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தாலுமே அதனால் கவர்மெண்ட்டுக்கு வர ப்ராஃபிட்டை விட அதனால் செலவு தான் ஜாஸ்தி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 50,000 கோடி வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவென்யூ வருது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து டொபாக்கோனால ஆகிற டிசீஸுக்கு மக்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வர வருமானத்தை விட அதனால் நமக்கு நஷ்டம் தான் நிறையா வருது. காசுங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ உயிர் போனது தானே இல்லையா? ஸோ டொபாக்கோ இஸ் ஆல்வேஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ அது வந்து எல்லாருமே கண்டிப்பாக அதை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. ஓகே, ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இதை பார்த்து நிறைய பேர் திருந்துவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ வந்து கேன்சர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்டம்ஸ் வந்து ஃபீமேலுக்கு வேறு மாதிரியும் மேலுக்கு வேறு மாதிரியும் இருக்குமா, இல்லை 2 பேருக்குமே சிம்டம்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்குமா? இன்னுமே நீங்கள் வந்து கேன்சர் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலைஸ்டு டேர்மாக பார்க்குறீங்க. கேன்சர்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. எங்கே இருக்குது, எந்த இடத்துல வருது, என்ன வகையான கேன்சர், இதை பொறுத்து தான் சிம்டம் இருக்கும். விமனுக்குனா ஒன்று, மென்னுக்குனா ஒன்று, குழந்தைங்களுக்குனா ஒன்று அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு எந்த விதமான கேன்சர் வருது, எந்த இடத்துல வருது, அதை பொறுத்து தான் நமக்கு சிம்டம் இருக்கும். கேன்சருங்கிறது வந்து ஜென்ரல் டேர்ம் கிடையாது. கேன்சர்லேயே பல வகையான கேன்சர் இருக்குது. ஸோ அதை ஜென்ரலைஸ்டாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு கேன்சர் வந்து 4th ஸ்டேஜ்க்கு போனாலுமே அதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே ட்ரீட் பண்ணவே முடியாது அப்படின்ற கேன்சர்னா என்ன கேன்சர்? இந்த ஸ்டேஜிங் அப்படிங்கிறது பார்த்தோன்னா யூஸ்வலி இப்போ எங்கிட்ட பேஷண்ட் வரவங்க எல்லாம் வந்து காமனாக கேட்குறது என்ன ஸ்டேஜ் டாக்டர் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டேஜிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒன்று என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக டாக்டர் பார்க்கக்கூடியது. 2வது ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ஸ்டேஜில் இருந்தால் இவங்க இத்தனை வருஷம் வாழலாம் அப்படின்னு நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரியுது, அவ்வளோதான். ஸோ இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டில் ஸ்டேஜ்னால வந்து நமக்கு வந்து ஸ்டேஜ் 4 அப்படின்னாலுமே இன்னும் நிறைய கேன்சர் வந்து நம்ம வந்து குணப்படுத்துகிற நோக்கத்துலேயும் நம்ம வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா
ஹெட் அண்ட் நெக் கேன்சர், அதாவது வாய் மற்றும் கழுத்து புற்றுநோயில் நெறிக்கட்டிக்கு போயிருந்தாலே ஸ்டேஜ் 4ன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம குணப்படுத்துகிற நோக்கத்தில் தான் நம்ம வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சர், லங் கேன்சர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் 4 வந்து 2ஆக பிரிப்பாங்க. அதாவது எப்போ நம்ம ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவோம்னா மெயினான ஒரு கேன்சர் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு போனால் தான் நம்ம அதை ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவோம் யூஸ்வலி. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட்லேருந்து நுரையீரலுக்கோ போயிருக்கு, இல்லை எலும்பு ஒரே ஒரு எலும்பு இடத்துல மட்டும்தான் போயிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆலிகோமெட்டாஸ்டசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அதிக உடம்பு ஃபுல்லாக பரவாமல் உடம்பு தூரத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பரவிருக்கு, இல்லை 5க்கும் குறைவான இடத்துல மட்டும் பரவிருக்கு அப்படின்னா அந்த வகையான ஆலிகோமெட்டாஸ்டட்டிக் ஸ்டேஜ் 4 கேன்சரை வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணுற இன்டென்ஷனில் ட்ரீட் பண்ணலாம். எல்லா ஸ்டேஜ் 4மே ட்ரீட்டபிள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அகெயின் ஸ்டேஜ் 4 அப்படின்னாலே நிறைய பேர் வந்து ஸ்டேஜ் 4 ஆயிடுச்சா எதுக்கு நாங்கள் வைத்தியம் பண்ணோம், அதுதான் சரி பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து நாட் ஒன்லி வந்து கேன்சரை வந்து குணப்படுத்துறதுக்கு மட்டுமே இல்லை, நம்மளோட வாழ்க்கை முறை குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் தான். ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்காம அவங்களோட ஹெல்த்தும் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுங்கிறதும் பெரிய விஷயம்தான். ஸோ ஜென்ரலாக வந்து எப்போ ஒருத்தருக்கு நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டோம் அப்படின்னா ரொம்ப படுக்கையாக இருக்காங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்களோட ஜென்ரல் கண்டிஷன் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு சினாரியோவில் வேணால் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை ஒருத்தருக்கு வந்து நோய் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது, அதனால் வலி ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னா அந்த சினாரியோவில் நம்ம வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருப்போம். பட் அவங்களுக்கு வந்து பாலியேட்டிவ் கேர், அதாவது அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து வலி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த வலியை குறைக்கிறதுக்கான வைத்தியம், மூச்சு விட முடியல அப்படின்னா அந்த மூச்சு விடுறதுக்கான வைத்தியம். ஸோ சிம்டம் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க இறக்கும் வரை நம்ம பண்ணலாம். ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட. ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் அவங்க ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஈவன் ஸ்டேஜ் 4 கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். குணப்படுத்த முடியலனா கூட நம்மளோட இதை வந்து தள்ளி போடும், டிசீஸ் பேர்டனை குறைச்சி. இப்போ வந்து ஒரு 1 year இருப்பாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 years 5 years கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே அந்த இண்டிவிஜுவல் பர்சனோட ஸ்டேட்டஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ உங்கள் கெரியரில் பார்த்ததுலேயே நீங்கள் பார்த்த ஒரு கேஸ் மறக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் நிறைய, அதாவது எப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு அன்பான விஷயத்த நிறைய நாங்கள் நோட் பண்ணுவோம். நான் வந்து நோட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சுன்னா வந்து அவங்க பையன் வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த கவனிச்சுக்கிறது. நிறைய சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மருமகள் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஒய்ஃப்க்கு வந்து கேன்சர் வந்ததுன்னா அந்த ஹஸ்பண்ட் டேக் கேர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அன்பான விஷயத்த வந்து நிறைய நம்ம பார்க்குறோம். ரொம்ப வெரி ஃபியூ சுச்சுவேஷனில் தான் வந்து யாருக்கும் எந்த ஹெல்ப் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் போதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபேக்ட் நமக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது வந்து நம்ம கரெக்டான இதில் போகிறோம் அப்படின்ற மாதிரி. மறக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப குழந்தைங்களுக்கு வர கேன்சர் வந்து கொஞ்சம் வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு சரியாகாமல் போகிற பட்சத்தில். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் வந்து நாட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ கேன்சர் அவேர்னஸ்ன்றது எதுக்காக தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ நோய் இருக்குது, ஏன் கேன்சர் அவேர்னஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் டெய்லியுமே கேன்சரால் 2600 பேர் டெய்லியுமே இறக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து டெய்லி படிக்கிறேங்க, டெய்லியும் வந்து இந்த ஊரில் வந்து 2600 பேர் இறக்குறாங்க, இந்த ஊரில் இறக்குறாங்கன்னு டெய்லி ஒரு மாதம் படிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ என்ன எல்லாருமே உடனே அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க இல்லையா? பட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா இறக்குறனால ஒரு நாளைக்கு கேன்சர்னால இத்தனை பேர் இறக்குறாங்கங்கிற விஷயமே நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் 3 கேன்சர் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், குணப்படுத்தக்கூடிய நிலமையில தான் இருக்கும். ஸோ என்ன கேன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர், ஓரல் கேன்சர், சர்விக்ஸ் கேன்சர். இது 3த்துக்குமே ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் இருக்குது. இது 3த்துக்குமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கட் டவுன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. இதில் ஒரு இதுக்கு வந்து வேக்சினும் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த 3த்தையும் நம்ம டார்கெட் பண்ணி கேன்சர் அவேர்னஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கறது மூலமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேன்சர் பர்டனை வந்து அடுத்த வந்து இன்னும் ஒரு 5 to 10 yearsல நம்ம வந்து நல்லா குறைக்கலாம். இப்போ
இப்போ இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு 2600 பேர் இறக்குறாங்கங்கிறது வந்து மேபி இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேன்சர் அவேர்னஸ் வந்து அதனால தான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து நமக்கு அதாவது ஒரு சிம்டம் வந்து பிரச்சனை வந்தால் தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி இது வந்து ஸ்லோவாக நிறைய பேருக்கு நமக்கு க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஒன்லி திங் நம்ம வந்து நமக்கு இருக்கா இல்லையா அதை பற்றி நம்ம வந்து அவேராக இருந்துட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணால் மட்டுமே இந்த கேன்சருக்கான இன்சிடென்ட்ஸ் வந்து வருங்காலத்தில் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இது ஜாஸ்தியாகிக்கிட்டே தான் இருக்கும்.